ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் புதுசாக வாங்கின சாமந்தி செடி காஞ்சி போகாமல் நல்லா வளரணும், அதை எப்படி பராமரிக்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஏற்கனவே நம்ம மெரூன் கலர் சாமந்தி காமிச்சிருப்பேன். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்போவுமே ஒரு பிளான்ட் வாங்கினீங்கன்னா சாமந்தி செடி நம்ம கட் பண்ணிவிட்டு பதியமாக்கணும். கட் பண்ணிவிட்டு பதியமாக்கும்போது பெரிய செடி சப்போஸ் ஏதாவது ஆனால் கூட நமக்கு இந்த பதியம் பண்ண செடிங்கள்லாம் நிற்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா புது செடி சில டைமில் இருக்காது. அதுக்காக தான் நான் முன்னெச்சரிக்கையாக நம்ம கட் பண்ணிவிட்டு பதியமாக்கணும். மண் எப்போவுமே பொறுன்னு வைக்கணும். மணல் கலந்த மண்ணாக இருக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கம்போஸ்ட் கலந்து தான் நடணுன்ட்டு. ரொம்ப லூஸாக வைக்காமல் 2 பங்கு மண் 1 பங்கு மணல் கொஞ்சமாக கம்போஸ்ட்டு சேர்த்து 2 பிடி கம்போஸ்ட்டு சேர்த்து நட்டிடலாம் சாமந்தி செடி. பாட் பொறுத்து நான் சொன்ன அளவு நீங்கள் அதிகமாக்கணும். பெரிய பாட்டாக இருந்தால் அதிகமாக்கணும். மண் கம்போஸ்ட் இதெல்லாம் எப்போவுமே சாமந்தி செடி வாங்கும்போதே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கொஞ்சம் தூங்கின மாதிரி அப்படியே படுத்திருக்கோம் இலையெல்லாம், அது போல் சாமந்தி செடியெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு வந்த பேர் சரியாக இருக்காது. அந்த மாதிரி செடியெல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துன்னு வந்துட்டு 2 டேஸ் நிழலில் வச்சு தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் வெயில் காமிச்சிட்டு திருப்பி நிழலுக்கு மாற்றணும். அது போல் தான் நான் கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சுருந்தேன். காலையில் தண்ணி விடாமல் கொஞ்சம் சோகமாக இருக்குது இந்த செடி. இப்போ தண்ணி ஊற்றிட்டு இப்போ நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஒரு மாதிரி இலையெல்லாம் படுத்துக்கிட்டு அப்படியெல்லாம் இருந்தால் நம்ம தண்ணி ஊற்றணும். காலையில் தண்ணி ஊற்றலைன்னா காலையில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக வெயில் காமிச்சிட்டு தான் சாமந்தி செடி வைக்கணும். ஃபுல்லாக நிழல்லே வச்சிடக்கூடாது. அதுக்குன்ட்டு அப்பப்போ காட்டணும். வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் நிழல் காட்டலாம். அப்படி புது செடியெல்லாம் பழைய செடியாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சாலும் எதுவுமே ஆகாது. மண் பொறுத்து தான் சாமந்தி செடி கொஞ்சம் நல்லா ரொம்ப லூஸாக இல்லாமல் ரொம்ப டைட்டாக இல்லாமல் மண் சாயில் கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் நடணும் எப்போவுமே சாமந்தி செடி. சப்போஸு கிளைங்கெல்லாம் ரொம்ப பெருசாக நீளமான கிளைங்கெல்லாம் பிரான்ச்சஸ்லாம் வரணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய தொட்டியில் தான் வச்சுக்கணும். சின்ன தொட்டியில் வச்சா அந்தளவுக்கு கிடைக்காது. இப்போ இந்த செடி நம்ம நடும்போதே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எரு மண் அப்பப்போ லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு. அந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கும்போது 10 டேஸ் ஒன்ஸு இல்லை 20 டேஸ் ஒன்ஸு அந்த மாதிரி தான் கொடுக்கணும். இப்போ ஏற்கனவே இந்த மொட்டைலாம் இருக்குது. இந்த பூவெல்லாம் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எருவெல்லாம் கொடுக்கணும். நட்டதுக்கப்புறம் சொல்கிறேன் நான். ஏன்னா இப்போ எப்படி அதுக்குள்ளே மண்ணுக்குள்ளெல்லாம் எருவு இருக்கும், அவங்க டிஏபி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம அதிகமாக கொடுக்கக்கூடாது. நம்ம கலந்த மண் மட்டுமே போட்டு எருவை நடணும். கொஞ்ச நாள் கழித்து நம்ம எரு கொடுத்துக்கலாம். எப்போவுமே அந்த புது மொட்டைலாம் கூட பூக்களைன்னா நீங்கள் கட் பண்ணிடலாம். நல்லா பெருசாகவே பூக்குது இந்த பூவில் மொட்டைலான்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். எதுக்கு சொல்கிறேன்னா சாமந்தி செடி சில டைமில் அந்த மொட்டைலாம் பூக்காமே காஞ்சிடும். அதுக்காக நான் சொல்கிறேன். எப்போவுமே சாமந்தி செடி பாதி அளவு கட் பண்ணிட்டா தான் நீங்கள் உள்ளேருந்து எழும்பி வரும். பாட்டுக்குள்ளேருந்து சொல்கிறேன் நான், சாயல்குள்ளேருந்து கட் பண்ணி வளர்த்தா தான் சாமந்தி செடி நல்லா வளரும். புது செடி கட் பண்ணி தான் வளர்க்கணும். ஏன்னா பூவெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்லாம் இல்லாமல் நீங்கள் அந்த பூவெல்லாம் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டா கூட செடி நல்லா தான் இருக்கும். ஆனால் பூவெல்லாம் இத்தனை பூ வேஸ்ட்டாக போய்டும்னு சொல்லிட்டு வச்சுன்னு இருப்பீங்க. அதுக்கு சொல்கிறேன் நான். சப்போஸ் உங்களுக்கு பூ பார்க்கணுன்னா ஒரு பக்கம் கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் விட்டுடலாம். அந்த மாதிரி கூட நம்ம புது செடியை பராமரிக்கலாம். மேலுக்கு வேப்ப இலை நான் சொல்லியிருக்கேன், தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணணும்னு சொல்லிவிட்டு. காய்கறி வேஸ்ட்டு கூட நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு கூட ஸ்ப்ரே பண்ணலாம். ரோஜா செடிக்கு மாதிரியே இந்த சாமந்தி செடி கூட ஸ்ப்ரே பண்ணால் அந்த இலையெல்லாம் பெருசாகும். ஆனால் அதில் கொஞ்சமாக தயிரும் இல்லை மோரும் சேர்த்து இருக்கணும். காலையில் இந்த சாமந்தி செடிக்கு தண்ணி ஊற்ற மறந்துட்டேன். இப்போ தான் தண்ணி ஊற்றினேன். ஏன்னா கொஞ்சம் வெயில் வந்தவுடனே சோகமாயிடுச்சு பிளான்ட்டு. அதுக்குன்னு நம்ம பயப்பட தேவையில்ல. தண்ணி ஊற்றினா அது ஃப்ரெஷ் ஆகிடும் பிளான்ட்டு. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.